இங்கே பாருங்கள் ஒட்டகம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊர் கிடையாது மங்கோலியா. எங்கெங்கேயோ வீடு வீடாக இருக்கும். நம்ம பஸ்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்காங்க. மைக்கா பாட்டு பூந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து ஆடு வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஆடு கொஞ்சமாக தான் வந்துருக்கு. கொஞ்சம் அப்படியே வந்து ரத்தம்லாம் வந்துட்டுருக்காரு. ஷிம்கே ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. வா, பயங்கரமாக காத்தடிக்குது. செம்ம குளிருங்க, பயங்கரமாக இருக்குங்க. கண்ணெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் அப்படியே மண் எல்லாம் பறக்குதுங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியாவில் உலான்பட்டாரில் இருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வந்து நான் உலான்பட்டாரில் தான் இருக்கேன், எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு அடிக்ட் ஆன மாதிரி தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகி என்னோடய வேலையே செய்ய முடியாத அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அதனால டைம் ஜோன்லாம் ரொம்ப மாறி போய் நான் தூங்குறது எப்போ எந்திரிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக என்னால் சொல்லவே முடியல. இன்றைக்கி நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மங்கோலியாவில் கோபி டெசர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் ஸ்டாப்பாக நம்ம வந்து டலன்சட்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் மங்கோலியாவிலேருந்து தெற்கு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டலன்சட்கர் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் 600 கிலோமீட்டர் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். நம்ம ஹாஸ்டல்லேயே சொன்னோம்னா அவங்களே புக் பண்ணி தராங்க பஸ்ஸுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் தான் வாங்கிட்டாங்க என்னோடய ஹாஸ்டலில். நான் தங்கின ஹாஸ்டலும் சூப்பரான ஹாஸ்டலுங்க, சிட்டி கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் மங்கோலியா வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். 1100 வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோடு தராங்க. இன்றைக்கி நான் சீக்கிரமாக காலைல கிளம்பிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 7:05 ஆகுது கரெக்டாக இப்போது விடிய காலையில். நைட்டு 8 மணிக்கு தான் இங்கே வந்து சூரியன் வந்து அஸ்தமம் ஆகுது. அதே மாதிரி காலைல பார்த்தீங்கன்னா விடியல் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆயிடுதுங்க. 5:30 5:15 அந்த மாதிரிலாம் ஆயிரம் போல். ஏன்னா அன்றைக்கி 6 மணிக்கு இருந்துச்சேன், நல்லா வெளிச்சமாக இருந்துச்சுங்க. சூரியன் வந்து மறையிறதும் லேட் ஆகுது, பட் விடிகிறதும் சீக்கிரமாக விடிஞ்சிருது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 600 கிலோமீட்டர் வந்து போக போகிறோம்ல, அங்கே போயிட்டு நம்ம 2 நைட்டு ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோபி டெசர்ட்டில் இருக்கிற நிறைய பழங்குடியின மக்களை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லி இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், மங்கோலியானாலே நாடோடி மக்கள் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது ரெயின்டீர் அப்படின்ற விலங்கை வச்சிட்ருக்கிற ஒரு பழங்குடியினரை பார்த்துருந்தோம். அதே இந்த வாட்டி பழங்குடியினர்னு சொல்கிறத விட நாடோடிகள்னு சொல்லலாம். ஒரு இடத்துக்கு தங்க மாட்டாங்க, அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க, இடங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம போகிறது வந்து ஒட்டகம் வச்சிட்ருக்கிற ஒரு நாடோடிகள், அந்த மக்கள் தான் பார்க்க போகிறோம். அந்த மக்களை பார்க்கறதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். தேங்க்யூ. திரும்ப ஹாஸ்டலுக்கே வந்துட்டேங்க. என்னோடய ஜாக்கெட்டை விட்டு வந்துட்டேன். ஜாக்கெட் இல்லாமலாம் வாழ முடியாது இந்த ட்ரிப்பில். டைம் வேறு ஆச்சுங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் பஸ் டெர்மினல் வந்தாச்சு. கூகுள் மேப்பில் வந்து தூரமாக காமிக்குது, பட் இது புதுசு போல், புது ட்ராகன் பஸ் டெர்மினல் போல். ஸோ இங்கே கூட்டம் வந்துட்டாரு டிரைவரு, அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறார் எங்கே பஸ்ஸுன்னு சொல்லிட்டு. சூப்பர்ல. ஓகே ஓகே, ஐ வில் கோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, எவ்வளோ தூரம் வராது?
எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பேகு இந்த ஜாக்கெட்லாம் வச்சுட்டு எப்படி நான் ட்ராவல் பண்ண போதான்னு தெரில. இவ்வளோ ஐட்டத்தை வச்சுட்டு. ஸோ பஸ்ஸுக்கு வந்து இப்படி தான் போகணுமா? கவுண்டரில் வந்து கேட்டேங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா விசா கார்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. இங்கே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் சொன்னோம்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட் மூலிமா பே பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா அவங்கள்ட்டே சொன்னோம்னா அவங்களே புக் பண்ணிடுறாங்க. ஸோ பஸ்ஸோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்லைனில் வந்துச்சுங்க டிக்கெட்டில். அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதாங்க. பஸ்ஸு நம்பர் பார்த்திங்கன்னா 0795. மணி இருக்குண்ணா 10 நிமிஷம் இருக்குது. ஹலோ. எஸ், இந்த பஸ் தாங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. கரெக்டாக நமக்கு பின்னாடி சீட் தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு நாள் முன்னாடியே புக் பண்ணோம்னா நமக்கு நல்ல சீட்டு கிடைக்கும். கடைசி நேரத்தில் புக் பண்ணேன். நேற்று நைட்டு தான் புக் பண்ணேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. நல்ல வெயில் அடிக்குதுங்க அந்த பக்கம். பரவாயில்ல, கால் வைக்க நல்ல இடம் இருக்குது, பிரச்சனை இல்லை. நல்லா ஹைட்டாக இருக்குது, நல்ல பஸ்ஸாக இருக்குது. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 51,500 50,000 டிக்கெட்டு. 1,500 வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸு. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால ஆன்லைன்லேயே காமிக்குது 1,600. அப்போ 51,600 துகுதிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1,000 1,500 கிட்ட வரும் 7 மணி நேரத்துக்கு. 600 கிலோமீட்டர். ஓகே தானே? காலையில் சீக்கிரம் இருந்துச்சுனால தூங்க போகிறேங்க. தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரீச் எந்திரிச்சு பேசுவோம். ஏன்னா கண்டிப்பாக இங்கே நிப்பாட்டுவாங்க. ஏன்னா நமக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தான் ட்ராவல் ஜேர்னி இருக்குது இன்றைக்கி. நல்லா தூக்கத்தை போட வேண்டியதான். ஸோ கைஸ், மணி பார்த்திங்கன்னா 1 கிட்ட ஆக போகுதுங்க. அடுத்த ஒரு ஸ்டாப்காக நிப்பாட்டினாங்க. செம்ம தூக்கம், பயங்கரமாக தூங்கி இருந்துச்சேன். மண்டல் கோவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். நிறைய சின்ன சின்ன வீடாக இருக்குது. இந்த வீட்டில் சின்ன சின்ன கிரு வச்சுருக்காங்க. கிர்னா கூடாரம். இந்த கூடாரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளாட்லேயுமே. ஸோ அதுக்குலாம் தூங்குவாங்க போல். இங்கே போட்டிருக்கெல்லாம் வந்து மங்கோலியோடைய ட்ரெஸ்ஸு. பஸ்ஸுக்குள்ளே நல்ல குளிர். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பிளெயின் லேண்டுங்க. ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரையும் வந்திருக்கு. அது நடுவில் வரைக்கும் ஃபுல்லாக எம்டி லேண்டு தான். ஓ, சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டிக்கிறாங்க. ஏடிஎம்லாம் இருக்குது. மக்கள்லாம் லைனில் நிற்கிறாங்க. சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் கடையிலையும் கம்மியாக தான் இருக்குது. 15,000 18,000 20,000 துகுதிக்கு தான் இருக்குது. ரொம்ப அதிகமான விலையெல்லாம் இல்லை. 20,000 துகுதிக்குலாம் நம்ம ஒரு காசுக்கு 250 கிட்ட வரும். இது நார்மல். இந்த ஊரில் 20,000ன்றது இப்போ கம்மியான விலை சாப்பாடுக்கு. இந்த ஊரில் பட்ஜெட்னு அர்த்தம். எல்லாம் லைனில் வந்து காசு கொடுத்துட்டு அந்த பக்கம் லைனில் நின்று சாப்பாடு வாங்குறாங்க. இங்கே வந்து மங்கோலியா டீ இருக்குது. நம்மளும் மங்கோலியா டீ வாங்கி குடிக்க வேண்டியதான். என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில, நிறையா இருக்குது அதில். ஸோ ஃபைனலி ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். லேம் ஸ்டிக்கு, ஆட்டுக்கறியும் முட்டை ரைஸோடு இருக்கும், காய்கறியோட. இதை ஆர்டர் பண்ண போகிறேன். 18,000 துகுதிக்கு வருது. பஸ்ஸு நிற்கிமா அவ்வளோ நேரம்?
ரொம்ப நேரமாக லைன் போயிட்டுருக்கு. சாப்பாடு வந்துச்சுங்க. இதான் ஆர்டர் பண்ணது. எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. சேம் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம உலான் பட்டரில் சாப்பிட்டதும் இங்கே சாப்பிட்டதும் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெளியில் போனால் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மசாலா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிரேவி மட்டனை போட்டு. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. மணி 5:45 ஆகுதுங்க சாயங்காலம். என்னோடய ஹாஸ்டல்லேருந்து அவங்களே வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. வந்துட்டு எனக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. பா பேக்கை பாருங்கள், பெரிய பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பேக் தேவைப்படாதுங்க. ஃபைனலி வந்து ரீச் ஆகியாச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த கிராமம் பார்த்திங்கன்னா சைனாவுடைய பார்டர் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப பக்கம் இல்லை, ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் என்னோடய ஹாஸ்டலு. 20 நிமிஷம் நடந்து போனோம்னா. பட் அவங்க வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். 2 நைட்டு. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க. இதான் என்னுடைய ஹாஸ்டல். கார்லேயே வந்து அவங்க வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கடைக்கு போய் இதை சாப்பிட்லான்னு இருக்கேன். ரொம்ப சின்ன ஒரு சிட்டிங்க. இது நகரம் தான் சொல்கிறாங்க, சிட்டி தான் சொல்கிறாங்க. பட் ரொம்ப சின்னது. எங்கே இருக்குது கடை? இப்படி தான் போகணும் போல். ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம பக்கத்தில் எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இது பாருங்கள் ஹாஸ்டல் போர்டு. இதுதான் ஒரு நாளைக்கு வந்து 2300 இதோட கம்மியாகவும் இருந்துச்சு, 1500 இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. நம்ம எதாவது வேணும் கடைக்கு போகணுன்னா கூட நம்ம டாக்ஸி எடுத்து போகிற மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா நான் அதை சூஸ் பண்ணல. ஸோ மோஸ்ட்டாக இங்கே மங்கோலியா வர மக்கள் இந்த கோபி டெசர்ட்டுக்கு வந்து போகணும், பயணம் பண்ணால் வந்து இந்த டலங்சாத் காத் அப்படின்ற ஊருக்கு தான் வருவாங்க. அந்த ஊரில் நம்ம இருக்கோம். இப்போது பேர் எது மாற்றி சொல்கிறான்னு தெரில. டலங்சாத் காட் இங்கே தான் வருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு தான் வந்து எல்லாம் போகணும். பட் மோஸ்ட்டாக பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உலான் பட்டார்லேயே டாக்ஸி எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்து அப்படியே போயிடுவாங்க. அதாவது அங்கேயே டூர் எடுத்துடுவாங்க. பட் நீங்கள் அங்கே எடுக்கிறத விட இங்கே விலை கம்மியாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டலங்சாத் காட்க்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டு என்னமே வந்துட்டு இங்கேருந்து டூர் எடுத்திங்கன்னா சீப்பாக இருக்கும். பட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு எனக்கே ஐடியா இல்லை. ஆக்சுவலாக எனக்கு நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஒட்டகம் வளர்த்துட்ருக்கிற ஒரு குடும்பத்தோடு நம்ம தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஒரு 3 நாளைக்கு அவங்க கூட தங்கி இந்த கோபி பாலைவனத்தில் எப்படி இருக்குது அனுபவன்றதை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து இங்கே வரும்போது ரெயின்டீர் வச்சுருக்கவங்க தங்கணும்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் யாராவது அமைகிறாங்களான்னு சொல்லிட்டு. நானும் இங்கே சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன். சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான். ஏன்னா பஸ்ஸில் நின்றுட்டுருக்கும்போது எனக்கு 2 பேர் அப்ரோச் பண்ணாங்க. உங்களுக்கு எதாவது டூர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, டாக்ஸி வேணுமான்னு அவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அவங்க எதாவது ரிப்ளை பண்ணாங்கன்னா நம்ம கேமலில் வச்சுருக்கவங்க வீட்டு பக்கத்தில் போய் தங்கலாம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த ஊர். ஏன்னா இந்த மலைக்கு தாண்டி தான் வந்து இந்த சைனா இருக்குது. நான் சொன்னல சைனா பார்டர்னு இந்த பக்கம் தான் இருக்குது. வித்தியாசமான அபேண்டன் ஊர் மாதிரி இருக்குது. மக்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஊர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ லைட்டாக சில்லுன்னு இருக்குது. நைட்டில் இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குமாம்மா. பக்கத்தில் அந்த மிலிட்ரி பேஸ்லாம் இருக்கும் போல். ட்ரோன் விடலாமான்னு கேட்டேன். ஐ திங்க் ஸோ அப்படின்றாங்க. எப்படி இருக்க போன்னு தெரில. இதாங்க பீஸா கடை, டூடு பீஸா. நைட்டு 9 மணிக்கெலாம் கடையெல்லாம் சாச்சிருக்காங்க போல். இங்கே நைட் 9 o'clock போட்டிருக்கு. ஹலோ சார், பீஸா
பீஸா வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு ஹாஸ்டல் போகிறேன். இங்கே தான் ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம ஹாஸ்டலு. போய் உட்காந்து சாப்பிட்லாம். சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஊர். ஆளே இல்லாமல் அமைதியாக. இந்த அமெரிக்காவில் கிராமத்துக்கெலாம் போனோம்ல, ரூட் 66 போகும்போது அந்த மாதிரி இருக்குது ஏரியா. இன்னும் நம்ம டீப்பாக போனோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளான்னைக்கு நம்ம கோபி டெசர்ட்குள்ளே இருக்கணும் ஆஸ் பர் பிளான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டதுலேயே மிகவும் மோசமான ஒரு பீஸானா இந்த பீஸா தாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம வந்திருக்கிறது எங்கேயோ மூளைக்கு வந்திருக்கோம், இங்கே இது கிடைக்கிறது பெரிய மேட்ரு தான். ஒழுங்காக நான் முட்டையை வாங்கி அவிச்சு தின்றுருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். இங்கேயே எப்படி இருக்குன்னா, பாலைவனத்துக்குள்ளே போயிட்டு நம்ம நோமாடிக் நாடோடிகள் மக்களோட போய் தங்கினோம்னா அங்கே இன்னும் மோசமாக இருக்கும். பட் இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், பீஸா சாப்பிட வரல. அதனால் பிரச்சனை இல்லை. நாளைக்கு காலை எழுந்திரிச்சு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மணி இப்போ வந்து 7:45 ஆகுது. பட் இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது வெளியில். நம்ம ஒரு ஆள் தான் அந்த ஹாஸ்டலில் இருக்கோம் இன்றைக்கி, அதனால் பிரச்சனை இல்லை. இதான் நான் தங்க போகிற பெட்டு. ஹாஸ்டல் தான் அது, 4 பெட்டு உள்ள மாதிரி. 7:45 மாதிரியே இருக்குது டைமு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 மணிக்கு இல்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வேறு கொஞ்சம் சுச்சுவேஷன் மோசமாக போய்ட்டுருக்கு போல். இந்தியாவிலன்னு இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த பெட்ரோல் பிரச்சனை. நினச்சேன் மற்ற நாட்டிலலாம், ஏஷியாவிலலாம் பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோல்லாம் செம்ம விலை ஏறிச்சுங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஏற்றாமல் வச்சுருந்தாங்க. எப்பட்றா இவங்க இவ்வளோ நாள் வந்து ஏற்றாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மள்ட்ட நிறைய ரிசர்வ் இருந்தனால ஓடிக்கிட்டுருக்கு. ஏன்னா அங்கே ரஷ்யாவை இருக்கட்டும், மங்கோலியாவை இருக்கட்டும், வியட்நாம், மலேசியா, தாய்லாண்டு, பிலிப்பைன்ஸு, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பெட்ரோல் விலை பயங்கரமாக ஏறிக்கிட்டுருக்கு. நமக்கு தான் தெரியல. உள்ள நியூஸ் வந்து நம்ம வேறு நியூஸ் பார்த்துட்ருக்கனால அந்த நியூஸ் அவ்வளோவா ஹைலைட் ஆகலை. நிறைய இடங்களில் ஃப்ளைட் கேன்சலேஷன், நிறைய இடங்களில் வந்து டிலே ஆகுது ஃப்ளைட்டு. அதனால் நீங்கள் தான் ட்ரிப்பெலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யோசித்து பிளான் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் ட்ராவல் கம்பெனி தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் அதுதான் ரியாலிட்டி. புக் பண்ணி கொடுக்குறது மேட்ரு இல்லை, புக் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் வாங்குறது தான் மேட்ரு. கஷ்டமாக போயிடும் நமக்கு, காசு அதில் மாட்டிக்கும். காசு மாட்டுறது மட்டும் இல்லாமல் நிம்மதி போயிடும். அது மோடி வந்து இப்போ தான் சொல்லியிருக்காரு, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணாதீங்க இன்டர்நேஷ்னலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒரு காரணமாக தான். தொடர்ந்து 3 வாட்டி சொல்லிட்டார் அவர் பிரைம் மினிஸ்டர். சொன்னதுக்கப்புறம் பெட்ரோல் விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊரில் இவ்வளோ நாள் ஏறாமல் இப்போ தான் ஏறுது. பட் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. 60 நாளைக்கு உள்ள ரிசர்வ் இருக்குன்ற மாதிரி பார்த்தேன், சில நாளைக்கு நியூஸ் பார்த்தேன். பட் அந்த 60 நாளைக்கு உள்ள ரிசர்வும் நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா பெட்ரோல் இருந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும், போக்குவரத்து இருந்தால் தான் சாப்பாடு கொண்டு வர முடியும். காய்கறி ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், வாட்டெவர் எதுவுமே கிடைக்காது. நம்ம வந்து அப்படியே ஃப்யூச்சருக்கு போகாமல் அப்படியே பின்னாடி போயிடுவோம். தற்சார்பு முறை வாழ்க்கைம்பாங்க. நமக்கு நாமே அப்படின்ற மாதிரி நம்மளே காய்கறியை விளைவிச்சு அதை எடுத்து விறகு கட்டைகளை உடச்சி மரங்களை வெட்டி பழைய மாதிரி சாப்பிட்ணும். ஏன்னா கேஸ் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, மரக்குச்சியுமே மரக்கட்டையுமே கிடைக்காது. ரெஸ்டாரண்ட் எல்லாமே க்ளோஸாக போயிடும். கரண்ட் இருக்காது, இண்டக்ஷன் அடுப்பு சொல்லுவீங்க, கரண்ட்டும் இருக்காது. கரண்ட் பிரச்சனை நான் எப்போமா எனக்கு பார்த்து எனக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு, 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்தமான் போயிருந்தேன். அந்தமானில் பார்த்துட்டு எனக்கு செம்ம ஷாக்கு. அந்தமான் தீவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அங்கே தீவுனால கரண்ட் எப்படி வருதுன்னா ஃபுல்லாக ஜென்ரேட்டர் தான். ஜென்ரேட்டர் ஓட்டினா தான் அந்த நகரம் ஃபுல்லாகவே, அந்த தீவு ஃபுல்லாகவே கரண்ட் வரும். ஒவ்வொரு குட்டி குட்டி தீவுக்கும் கவர்மெண்ட் வந்து ஜென்ரேட்டர் வச்சு கரண்ட் கொடுப்பாங்க. அது ரொம்ப லோடு கொடுக்க முடியாது, கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே வந்து ஜென்ரேட்டர் இருக்கும். அங்கே போனதான் தெரிஞ்சு இந்தியாவில் ஆல்ரெடி ஆயில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி. நான் சொல்கிறது அதாவது இப்போ மார்ச்சில் போன ட்ரிப், அது பிப்ரவரி மார்ச்சில் போன ட்ரிப்பு. அங்கேயே பெட்ரோல் இல்லாமல் நிறைய கரண்ட் ஃப்ளக்சுவேஷன், நைட்டு ஃபுல்லாக ஆஃப் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டப்போ பெட்ரோல் இங்கே கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஏன்னா மெயின்லேண்டில் இருந்து தான் அந்தமானுக்கு வரல. தீவுனால் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு.
இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது நம்ம ஊர்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ட்ராவலிங்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். டூர்லாம் அந்த புக் பண்ணியிருந்தீங்கன்னா முடிஞ்சால் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கேன்சல் பண்ணாலும் அந்த டூர் கம்பெனி உங்களுக்கு டூர் பேக்கேஜோட காசு கொடுக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க. ஃப்ளைட் காஸ்ட்டு மேபி ரிட்டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேன்சலேஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்க. பயமாக தான் இருக்குது. யோசிச்சு கூட பார்க்க முடில. எல்லா இடத்துலையும் லாக் ஆகிடுவாங்க. சோறே கிடைக்காது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ், காலை வணக்கம். இப்போ நம்ம வந்து அதே ஊரில் டலன்ஸ்கா பாத் அப்படின்ற ஊரில் இருக்கோம். தப்பாக சொல்கிறேன், எனக்கு என் பேரை கீழே டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன். நம்ம இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த கோபி டெசர்ட்டில் இருக்கிற ஒட்டகத்தை விட வாழ்ந்துட்டுருக்கிற மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட வாழணும் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான், வாழ்ந்து பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ ஒட்டகத்தை வந்து அவங்க மக்கள் கூட வாழ்கிறதுக்காக ஒரு ஊருக்கு புல்கன் அப்படின்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம். போய் அந்த ஒட்டகத்தோடு இருக்கிற மக்களோட 3 நைட்டு 4 பகல் தங்கி அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இந்த ஊரில் டலன்ஸாபாத்லேருந்து அந்த கேமல் வச்சுருக்கிறவங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 2.5 மணி நேரம், 150 கிலோமீட்டருக்கு மேலே. ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த ரோட்டில் பயணம் பண்ணி போகிறோம். நான் இங்கே உள்ள டூர் கம்பெனி வந்து நான் வரும்போது எனக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். 3 நைட்டுக்கு வந்து காரோட, அதாவது போய் ட்ராப் பண்ணுறதுக்கு, ரிட்டன் கிடையாது, ட்ராப் பண்ணுறதுக்கு $300 சொன்னாங்க. சரி ஓகே, கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். அவங்க காலைல 8 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. 8 மணிக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. நம்ம அவங்க கூட சேர்ந்து தான் இன்றைக்கி போகிறோம். ஹாய், குட் மார்னிங். How are you? Yes. Hello. How are you? Good, good. Nice to meet you. Nice to meet you. Sit here. From India? India. Yes. And your name? Butter. Oh, Butter. Okay. Nice meeting you. Yeah, And nice your to name? Chimke. Chimke? Yeah. Okay. Nice meeting you. So you also coming with me? Yeah. Okay. So how many kilometers are we going now? 100 more. 100 something. ஸோ இந்த CU அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து இங்கே உள்ள லோக்கல் மார்க்கெட்டுங்க. ஸோ இங்கே வந்து தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போவோம். என் தண்ணி பாட்டில் அங்கே நல்லா இருக்காதான், தண்ணி நல்லா இருக்காதான் அவங்க வீட்டில், நோமாட் வீட்டில். டலன் தட்சஸ்லேருந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்கிட்ட போக போகிறோம். 2 மணி நேரம் ஆகும். ரோடு நல்லாயிருக்கு, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 10 கிலோமீட்டருக்கு ரோடு இப்படி தாங்க இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மக்கள் போய் பார்க்குற வரைக்கும் ரோடு மோசமாக இருக்கும். அதனால தான் வந்து 4x4 காரில் வந்து வந்திருக்காங்க. அதனால தான் இங்கேயும் வேலை அதிகமாகவும் இருக்குது. இந்த ஃபியூவல் பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மட்டும் கிடையாது. நம்ம நேற்று தான் பேசினோம், பட் நம்ம ஊரில் மட்டும் கிடையாது. இங்கே ரஷ்யா பக்கத்தில் இருக்கிற மங்கோலியாலையும் பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் விலையோட இப்போ இருக்கிற பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 72 ரூபா கிட்ட வருது. இதுவே அவங்க அதிகம்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரில. ஹவு மச் தி கேசோலின் 2 months 3 months பேக் ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து 45 ரூபா கிட்ட இருந்திருக்கு. இப்போ 72 ரூபா கிட்ட ஆகிருக்கு. அப்போனா 45 ரூபாய்க்கே வந்து செம்ம சீப்புங்க இங்கே. ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 5 வருஷம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலேருந்து ஒரு கம்பெனியை வந்து இங்கே ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி நம்ம ஊருக்கு வந்து நாட்டுக்கு அனுப்பிட்டுருக்காங்க போல். அந்த மாதிரி கம்பெனி இருக்காமா. பட் இவங்க மங்கோலியா வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்களாம். இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டுருக்கனால இவங்களுக்கு ஆயிலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான்னால கிடையாது, இவங்களுக்கு முன்னாடியே ஆயிருக்கு. தெரிஞ்சு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம போகிற இந்த கேமலோட இருக்கிற இந்த ஃபேமிலியோடு இருக்கும்போது இன்றைக்கி வெதர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்காமா. இன்றைக்கி மண் புயல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது 2 மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு பிரச்சனை இல்லை. பட் இன்றைக்கி 2 மணிக்கு மேலே ரொம்ப அதிகமான மண் புயல் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மண் புயல் நான் பார்த்துருக்கேன், லாஸ்ட்டாக உலான்பட்டாரில் பார்த்தேன் லைட்டாக.
பட் இங்கே பாலைவனத்தில் மண்ணோடு இருக்கும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஊர் தாண்டிட்டோம்னா நெட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, சிக்னலில் வந்து எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்குமே, அதாவது நோமேட் பீப்புளுக்கு, ஓ மை காட், அட்வென்ச்சர். Goodness gracious. வேகமாக போய் விளையாடலாம்ல. ஸோ இங்கே இருக்கிற நாடோடி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சில ப்ரெட்டு, சாக்லேட்டு, அவங்க குடிக்கிற சரக்கு, சிகரெட்டு, அது இதுன்னு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போகிறேன். அப்போ தான் வந்து போகும்போது நம்ம நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து காமிப்பாங்க. நல்லாவும் நம்ம கூட இணைஞ்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். நம்ம பார்க்குறப்போ ஆப்போசிட்டில் நிறைய 4x4 கார் வந்து வரதை பார்க்க முடியுது. எல்லாம் அந்த கிராமத்துலேருந்து தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஆஃப் ரோடுக்கு போயாச்சு. இங்கே குளிர்காலத்துலலாம் வந்து ஃபுல்லாக பனிப்பொழிவுலாம் இங்கே இருக்காதுங்க. நம்ம லாஸ்ட் டைம் போனேன் இந்த உலாலும் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோடு, ஆனால் ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கும். எங்கே போகிறோன்னே நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இப்படி தான் பச்சை பச்சைன்னு இருக்குது. இப்போ தான் வந்து பச்சை பச்சைன்னு மாறிக்கிட்டு இருக்குது. ஸ்ப்ரிங் கட்டணும் இங்கே தான் எப்படி போயிட்டுருக்காரு. மை காட், இது பாட்டு பூந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காருங்க. இதுக்காக தாங்க இங்கே ஓட்டுறதுக்கு 4x4 வேணும். ஏன்னா அந்த ரோட்டிலலாம் மெதுவாக போனோம்னா இன்றைக்கி போய் சேர மாட்டோம். இது பிரேக்கில் காலை வைக்கல, அது பாட்டு பிச்சுட்டு போயிட்டுருக்காரு. இங்கே தான் ஓட்டி அவங்களுக்கு பழகிருக்கும், டெய்லியும் ஓட்டி. How long you driving here? 20 years. 20 years? Yes. Oh my god, that means more than 1000 times. Wow. 20 வருஷமாக அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காராங்க. What is your age now? My age? 20. 38 வயசு ஆகாதா? 20 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அது அசால்ட்டாக ஓட்டுறது. இங்கேயும் அதிகமான மார்க்கெட் இருக்குங்க 4x4 காருக்கு. ஏன்னா மங்கோலியா ஃபுல்லாகவே அந்த 4x4 கார்லனா இவங்க வந்து ஓட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ கரெக்டாக 8 மணிக்கு கிளம்புனாங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போது 9:45 கிட்ட ஆகுது, 9:50 கிட்ட ஆகுது. இன்னும் அந்த நார்மல் பீப்புளை கண்டுபிடிக்கவே இல்லை, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. உள்ளே பூந்து எங்கேயோ போயிட்டுருக்கோம், அங்கங்கே பார்த்துட்ருக்கோம். சில வீடெலாம் இருக்குது, நிறையா ஒட்டகம் இருக்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. அவங்க தெரிஞ்ச குடும்பம் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மக்களை வந்து நவுந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து தட் ஒன் ஃபைனலி நம்ம தங்க போகிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த குடும்பத்தோடு தான் நம்ம தங்க போகிறோம். ஓ, ஐ திங்க் லாட் ஆஃப் டூரிஸ்ட் ஆல்ரெடி. அவங்களே நிறைய கார் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஹலோ ஹம்பனோ. ஸோ வந்தாச்சுங்க வீட்டுக்கு. இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். ஹம்பனோ. Sabano. 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 Oh. வந்தோடனே ஆடு வெட்டிட்டு இருக்காங்க. How you call this one? Milk tea. No, in Mongol. Sutasai. இது வந்து மங்கோலியன் டீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோபி பாலைவனத்துக்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பாலைவன மண்ணெல்லாம் பார்க்க முடியுது பாருங்கள். சாண்ட் டியூன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓ ஓ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா காற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் மண் புயல் வரும்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த இதை பாருங்கள், இந்த இடத்த ரோடு பார்த்திங்கன்னா இங்கே ரோடு வருதா, ரோடு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா மறைஞ்சிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக பாலைவனம் ஆயிடுச்சு. மணல் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி புழுதி புயல் வந்து இந்த புழுதி புயலில் மண் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பாலைவனமாக மாறிடுச்சுங்க இந்த இடம்.
பயங்கரமாக காற்றடிக்குது, செம்ம குளிருங்க. கேளுங்க, மண்ணெல்லாம் அப்படியே மெதுவாக போகுது பார்த்தீங்களா? மண் அப்படியே போய் ஒன்று சேர்ந்து அப்படியே மணல் மூட்டாயிருது. மணல் முட்டுமே ஆகி பாலைவனம் மாறிடுது. பா, பயங்கரமான காற்றடிக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஓ ஓ அப்பா, யா பாப்பா கீழே விழுந்துச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே மண் எல்லாம் பறக்குதுங்க, தெரியுதா உங்களுக்கு? காற்றுல அப்பா, பாலைவனம் எல்லாம் அப்படி தான் உருவாகுது போல். நம்ம தங்குற கேம்ப்பு, அதாவது குடும்பத்தோட வீடு இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம அங்கே தான் 3 நாளைக்கு தங்க போகிறோம். அவங்க கூட வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது நமக்கு. இங்க இருக்குடா வானம், அது எட்டி பிடிக்கவானாலும் எங்க இருக்குடா தூரம், கிட்ட போக போக அது மாறும். இங்கே பாருங்கள், ஒட்டக்கத்தை கூட்டிட்டு வராங்க பாருங்கள். ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து இந்த பழங்குடியின மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்தே போய் ஒட்டக்கத்தை கூப்பிட்டு வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் பைக் இருக்கிறதுனால மைக்கில் போயிட்டு ஒவ்வொன்றையும் கூட்டிட்டு வராங்க. 6 ஒட்டகம் இருக்குங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த ஒட்டகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். 3 நாள் இவங்க கூட தானே இருக்க போகிறேன். என்னை பார்க்குது, யாரும் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது ஒட்டகம். எடுத்து இங்கே தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஒட்டகத்திலே வந்து பலவிதமான ஒட்டகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டகம் மேலே ஏறி ரைட் பண்ணுற ஒட்டகம். அதனால் இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா. இதோட ரொம்ப மேய்கிறது, குட்டி போடுறது அந்த மாதிரி ஒட்டகமாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும், கடிக்கலாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம ஊரில் ஒட்டகம் எப்படி பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே இருக்கிற ஒட்டகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி போட்டிருக்காங்க, குறி போட்டிருக்காங்க. ஒட்டகம் பார்க்குது, யாரும் அவன மாதிரி ஆளுங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒட்டகம். என்னங்க இது, கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க ஒட்டகம். வாவ். Oh, not so close. Not head. No. Not good. Yes. This is camel's foot is not close. Not close. Oh, okay. Oh. But can The camel not good. not good. Okay. Just that this one is good. That one? Yes. இந்த ஒட்டகமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மூக்கில் பார்த்தீங்கன்னா மூக்கலாங்கீரை மாட்டுக்கு போடுற மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து குச்சை குத்தி அதில் வந்து கயிறு வந்து கட்டியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? பயங்கரமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. மூஞ்ச பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குங்க அந்த ஒட்டகத்தை பார்க்கறதுக்கு. ஓ மை காட், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்பவே முடியலங்க, பயங்கரமாக இருக்குங்க. நம்ம கேமல் ரைட் கண்டிப்பாக பண்ணுவோம் மேலே ஏறி. ஒட்டகத்தோட மூஞ்சி எப்படி இருக்குது, ஒட்டகத்தோட காலை பாருங்க. அதிகமாக வந்து இந்த ஊர் பாலைவனத்தில், ஒட்டகனாலே பாலைவனத்தில் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி குளிரில் இருக்கிற பாலைவனத்தில் இருக்கிற ஒரு ஒட்டகத்தோட காலை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. அது மேலே உள்ள அந்த உள்ளுன்னு சொல்லுவாங்க, முடி, இதை வச்சு தான் நிறைய ஷூவு, ட்ரெஸ்ஸு, முக்கியமாக இந்த மங்கோலியாவில் இருக்கிற காஷ்மீரி உள்ளும்பாங்க. அந்த காஷ்மீரி உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதில் தான் பண்ணுறது. பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்க,
மூக்கில் குச்சை குத்தி ஒரு பக்கம் வந்து கட்டி விட்ருக்காங்க. விசில் அடிக்குதுங்க. இங்கே பாருங்கள் ஒட்டகம் எப்படி இருக்குன்னு. இந்த முடியை வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிட்டோம்னா நவராது. பயங்கரமாக இருக்குங்க. கண்ணெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்ளோஸ்அப்பில். மூக்கில் குச்சி பா. இந்த முடியே வந்து பயங்கரமாக இருக்குது. கயிறு எடுத்துகிட்டு வந்துருக்காப்புல. கயிறு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பிடிச்சிட்டு போய் கட்டப்படாது. இப்போது இதெல்லாம் வந்து பெரிய கேமல் ஒட்டகம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து மீடியமாக இருக்க சைஸு. இதோட குட்டி இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஆனால் இதோட பெருசாக அடல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த மூக்கில் கையில் கட்டினாரு, அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து ஆடு வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஆடு வெட்டி அதை நெருப்பில் காமிச்சு பாயில்லாம் பண்ணல, ஜஸ்ட் நெருப்பில் வாட்டி அதை வந்து சாப்பிட்றாங்க. குட். Very tasty. நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சமாக தான் வந்துருக்கு. கொஞ்சம் அப்படியே வந்து ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு அதில். ரத்தம் பாருங்க அப்படியே இருக்குது. பட் மக்கள் சாப்பிட்றாங்க. இங்கே அவங்க சாப்பிட்டு பழகிருக்கும். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் ஓகே, நம்ம சாப்பிடாது தான். குட், வெரி குட். டேஸ்டி. வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க. வெங்காயம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. வெரி குட். குட். யா. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கொழுப்பு. பயங்கரமாக. கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து காற்று ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மணி இப்போ 1 ஆகுது. கரெக்டாக 2 மணிலேருந்து 5, 6 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்று வருது. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று அடிச்சிட்ருக்குங்க. அதுவே அப்படியே பார்த்திங்கன்னா 50, 60 வரைக்கும் போகுது. 60 போயிட்டு அப்படியே வந்து நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டவுன் ஆகுது. 24 அதுமாதிரி வருது. பட் இன்றைக்கி நாளைக்குமே ரொம்ப காற்று அதிகமாக இருக்கும் போல். நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், ஒட்டகம் எனக்கு கொடுங்க, ஒட்டகத்தை வச்சு நான் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். நாளைக்கு காற்று கம்மியாகும். அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரவுண்ட் அடிக்கலாம் ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு. நம்மளே தனியாக போக முடியுதான்னு பார்ப்போம். எனக்கு தங்கறதுக்கு தான் இந்த இடம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிரு என் பேக்கெலாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா என்னை வந்து விட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. திரும்ப விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம நைட்டு இங்கே தான் தங்க போகிறோம் தனியாக. ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குது. நைட்டு குளிராக இருந்தால் நீங்கள் அந்த நெருப்பு மூட்டி இருக்க இடத்துக்கு வந்து அங்கே வந்து தூங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, எப்படி ஆடுது என் வெயிட் தாங்குமா? பயங்கரமாக ஆடுதுங்க. கொஞ்சம் சிக்னல் இங்கே கிடைக்கிது, 4G கிடைக்கிது. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் எவ்வளோ நேரம். ஓகே, சூப்பர். எல்லாம் பிஸி ஆகிட்டாங்க. எனக்கு காற்று அதிகமாக அடிக்கிறதுனால எல்லாம் வேலை எதுவும் செய்யலை. இப்போதைக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஈவினிங் போல் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எடுத்து சாப்பிட்டு தூங்குறது தான் இன்றைக்கி வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் கிளம்பி நம்ம இந்த ஆடெல்லாம் வச்சுருக்காங்க. ஆடை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப ஈவினிங் போல் கொண்டு வருவாங்க. ஆடு இன்னும் இங்கே வரல, காலைல போனது. ஈவினிங் போல் கூட்டிகிட்டு வருவாங்க போல். சரியான தெரியல எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மொழி பிரச்சனை இதாக இருக்குது. என்னை கூட்டு வந்து விட்ட டிரைவர் என்ன சொன்னாங்க, காலையில் போயிட்டு நீங்கள் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் போல் வரலான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உலான்பட்டர்லேருந்து கிளம்பி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம இந்த மக்களோட கலாச்சாரங்கள், லைஃப் ஸ்டைலு எப்படி இருக்குன்றத காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து நம்ம 2 நாளைக்கு பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்து இங்கே பக்கத்தில் கோபி டெசர்ட்டையும் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது.
அதுக்கும் எவ்வளோ வரும் என்னன்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ஊர் பேர் பொந்தல்ல இப்போது டகன் சஹாடா, அந்த ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து டூர் எடுங்க, கம்மியாக இருக்கும். ஏன்னா டூர் எடுக்காமல் நீங்கள் வர முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷேர் வண்டி அது மாதிரிலாம் இங்கே இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊர் கிடையாது. மங்கோலியா எங்கெங்கேயோ வீடாக இருக்கும். நம்ம பஸ்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது மாதிரி சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளலாம். அதனால் எல்லாத்துலேயும் கார் வச்சுருக்காங்க, எல்லாமே கார் வச்சுருக்காங்க இங்கே, 4 டிரைவ் காரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு வந்துட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். இல்லைனா உலான்பட்டாரில் எடுத்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு நாள் ஆயிருமோ, அதுக்கான சார்ஜஸும் உங்கள் மேலே தான் போடுவாங்க. பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பஸ் எடுத்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து நம்ம டூர் எடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் யாரும் மங்கோலியா வந்தீங்கன்னா எப்படி பிளான் பண்ணிக்கோங்க. நான் வரும்போது நல்லா ப்ரிப்பேராக தான் வந்திருக்கேன். ஸ்லீப்பிங் பேக்லாம் எடுத்துகிட்டு, கண்டிப்பாக இங்கே போகிறதுல அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி லோக்கல் ஃபேமிலி கூட ஸ்டே பண்ண வந்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுக்கோங்க. வாங்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடலுக்கு நம்ம பயணம் போனோம்ல, தீவு நாடுகளுக்கு 11 தீவு நாடுகளுக்கு, அப்போ வாங்கினங்க இது. இப்போ தாங்க ஓப்பன் பண்ணுறேன். அந்த தீவு நாடுகளில் பயன்படுத்தலான்னு பார்த்தா நம்ம டைமிங்கே கிடைக்கல. இப்போ தான் நமக்கு டைமிங் கிடச்சிருக்கு. ஸ்லீப்பிங் பேக் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஒன்றும் இல்லை, போர்வை மாதிரி, போர்வை தான் வச்சுக்கோங்களேன். என்னென்னா மேலே மட்டும் ஷிப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே காலை விட்டு ஃபுல் உடம்பையும் வந்து கவர் பண்ணிப்போம். கவர் பண்ணிட்டோம்னா குளிர் இருக்காது, நல்லாயிருக்கும். அதுக்காக இது இதில் டிகிரி இருக்குது, -5 -10 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸ்னோலாம் போனோம்னா இது பயன்படுத்த முடியாது. இது வந்து குளிர் கம்மி, அதிலே போட்டிருக்கும். இதுவுமே இந்த டிகிரி இதுக்கு தாங்காது. இங்கே பாருங்கள், ட்ரீம் மேக்கர் அப்படின்னு போட்டு 10 டிகிரின்னு போட்டிருக்கு. இதிலே -5 -20 அந்த மாதிரிலாம் போட்டு ஃபேக்காலாம் இருக்கும். மணாலி பக்கம்லாம் போனீங்கன்னா அதிகமாக ஃபேக்கெலாம் வைப்பாங்க, அதெல்லாம் வாங்கி தரீங்க. அதனால் கம்பெனியே வாங்கி வச்சுக்கோங்க. டிக்கத்லான்லாம் சூப்பராக இருக்கும், வாங்கி வச்சுன்னா பெஸ்ட்டு. எவ்வளோக்கு வாங்கினா ஞாபகம் இல்லை, விலை அதிகம் தான் ஆக்சுவலாக. அது எவ்வளோன்னு பார்ப்போமா? நெட்டு வருது எனக்கு இங்கே. ஹாங்காங் பிராண்ட் இது. எவ்வளோ வருது? 990 ஹாங்காங் டாலரா? ரொம்ப விலை அதிகமாக தாங்க வாங்கியிருக்கேன். இது 12,000 செம்ம காஸ்ட்லி. 3000 இருக்குங்க, 1500 இருக்குது. என்ன மேட்ருனா, இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா பாருங்கள், மொத்தமாக இவ்வளோ தான் பேக்கிங். எந்தளவுக்கு சின்னதாக பேக்கிங் பண்ணி இருக்கோ ஸ்லீப்பிங் பேக்கு, அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. அவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கும். இதோட மொத்தமான கிராமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். வெறும் 640 கிராம் தான் இந்த ஃபுல் போர்வையை. ஒரு போர்வையை நம்ம பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ வெயிட் இருக்கும். அதை வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக தான் விலை அதிகமான ரேட்டில் வந்து விற்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே, உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து நல்லதாக இருக்கும். இதிலே -10 -20 வாங்கினா இன்னும் விலை அதிகமாகலாம் இருக்கும். 50,000 40,000 இருக்கும். அப்போ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம பணியில் இது மாதிரி இடங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹைக்கிங் பண்ணுறவங்க, மலை ஏறவங்க, இல்லை பேக் பேக்கிங் பண்ணுறவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது டென்ட் தங்குறவங்க. டென்ட்லேயும் அதே மாதிரி இருக்குது. நார்மல் டென்ட் வாங்கி 2000 இருக்குது. பட் இதே வந்து நான் வச்சுருக்க டென்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகம். நான் ஒரு டென்ட் வச்சுருக்கேன். அந்த டென்ட் வந்து இதான் டென்ட்டு. இவ்வளோ தான் சைஸு, 2 பேர் தங்கலாம் அதில். இது இல்லாமல் கம்பி சைடில் இருக்கும். இது எவ்வளோன்னு பார்ப்போம். நான் அந்த ட்ரிப்புக்காக ரொம்ப அதிகமாக வாங்கினேன். நிம்பூஸ் 2P. எம்மா இதுதான் விலை அதிகம்னு நினைக்கிறேங்க. 400 அமெரிக்க டாலருங்க. எம்மா இப்போ உள்ள டாலர் காசுக்கு இந்த டென்ட்டு 40,000. என்னடா இவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்கான்னு நினைக்காதீங்க. இது டென்ட்டோட வெயிட்டு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது மாதிரி டென்ட்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அதனால் வெளியூரில் போகும்போது காசு இருக்கும்போது வாங்கிக்கிறது. மொத்தமாகவே இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 920 கிராம் தான், அந்த கம்பியோடு சேர்த்து. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இவ்வளோ ரேட்டு. டென்ட்டு நார்மலாக 2 கிலோ 3 கிலோ இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மலை ஏறும்போதெல்லாம் இவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்லீப்பிங் பேக் தேவைப்படும், டென்ட்டு தேவைப்படும், எல்லாமே தேவைப்படும். ஸோ இவ்வளோ எடுத்துகிட்டு போனோம்னா வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்க திங்ஸை எங்கே கிடைக்கிதோ அவங்களாம் வாங்கிக்கிறது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது, அதனால் கிடைக்க இடத்துல வாங்கிக்கிறதுங்க. இது மாதிரி நான் ட்ராவல் பண்ணப்போ வாங்கின திங்ஸே பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக அதுக்குள்ளே ஒரு ஸ்டவ் வேறு இருக்குது. ஸ்டவ் நான் எடுத்துகிட்டு வரல, வீட்டில் இருக்குது. அதுவுமே வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை, பட் வச்சுருக்கேன், எல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். என்றைக்கா ஒரு நாள் தேவைப்படும். அதெல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, வீணாக போகாத பொருட்கள். அதெல்லாம் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வெல்லாம் முக்கியமாக ஏதாவது லாக்டவுன் வந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணுற ஸ்டவ்வு. கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், 2மே யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ், இந்த டின் கேஸ் இருக்கும் அதெல்லாம். ஸோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக அது மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் விலை அதிகம் தான் வந்துச்சு. அது எவ்வளோ ஞாபகம் இல்லை எனக்கு.
அப்போ நான் காசு இருக்கும்போது இந்த பேக்கோடு சேர்த்து இந்த பேக்கும் அங்கே தான் ஹாங்காங்கில் தான் வாங்கினேன். ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வந்துச்சுங்க மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணது. நிறையா வாங்கினேன் திங்ஸ், எக்கச்சக்கமாக வாங்கினேன். ஓகேங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை. பீஸ்.